வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவின்ஸ் க்ரோஷேட். இன்றைக்கி கிளாஸில் நம்ம இந்த மாதிரி ஒரு டபுள் லேயர் பெட்டல் ஃப்ளவர் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம சிங்கிள் லேயராகவும் பண்ணலாம், டபுள் லேயராகவும் பண்ணலாம், அண்ட் இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம் நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுக்கான டிப்ஸ் எல்லாம் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் 4 ப்ளே காட்டன் யானில் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட சைஸ் வந்து இப்படி இருக்குது. ஸோ இன்றைக்கி கிளாஸ்க்காக நான் வந்து 8 ப்ளே யான் அண்ட் 5 mm ஹூக் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்க எந்த யான் அண்ட் ஹூக் சைஸில் வேணாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னோடய யானுக்கு ஏற்ற மாதிரி 5 mm ஹூக் சைஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ ஸ்லிப் நாட் பண்ணதுக்கப்புறம் 2 செயின்ஸ் பண்ணணும். ஸோ செயின் 2 பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் அண்ட் இது வந்து செகண்ட் செயின் இல்லையா. இப்போ செகண்ட் செயினில் இன்சர்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டைரெக்டாக இதில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். ஸோ நம்மளோட ஹூக்கில் வந்து 2 லூப் இருக்கும், 2 வழியாகவும் வெளியே எடுக்கிறோம். இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேட். ஸோ இதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கடைசியாக ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இதை வந்து மார்க் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷேட் இந்த செயினில் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இன்னும் 9 சிங்கிள் க்ரோஷேட் பண்ணணும். ஸோ டோட்டலாக இதை வந்து சென்டர் பாயிண்ட்டாக வச்சு 10 சிங்கிள் க்ரோஷேட் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் டைரெக்டாக இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். ஸோ 2 லூப் வழியாகவும் வெளியே எடுக்கிறோம். இதுதான் சிங்கிள் க்ரோஷேட். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி 10 சிங்கிள் க்ரோஷேட் இதில் கம்ப்ளீட் பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு ஒன்னோட சேர்த்து. ஸோ இப்போ வந்து 10 சிங்கிள் க்ரோஷேட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுலேயே உங்களுக்கு பண்ண முடியலன்னா இதை வந்து பின்பக்கமாக இப்படி தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து அப்படி தான் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ரொம்ப சின்ன சைஸ் யான் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அது தெரியாது, அதுக்காக தான் வந்து மார்க் பண்ணி வச்சு பண்ண சொல்கிறது. ஸோ இப்போ வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ டோட்டலாக இப்போ வந்து நமக்கு 10 சிங்கிள் க்ரோஷேட் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா செயின் 2 பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அதே பிளேஸில் தான் செயின் 2 பண்ணியிருக்கேன். இப்போ வந்து டபுள் க்ரோஷேட் பண்ணணும். ஸோ டபுள் க்ரோஷேட்டுக்கு ஒரு தடவை யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த சேம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதுலேயே இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி இந்த டெய்ல் எண்ட்லாம் அப்படியே பின்னாடி வீவின் பண்ணிக்கோங்க. ஸோ யான் ஓவர் பண்ணி வெளியே எடுத்தோன்னா நம்மளோட ஹூக்கில் 3 லூப் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் எடுக்கணும், அப்புறம் 2 லூப்ஸ் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து டபுள் க்ரோஷேட். இப்போ என்ன பண்ணணும், அகைன் டபுள் க்ரோஷேட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு செயினில் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்பேஸில் ஒன்று பண்ணிட்டோம், நெக்ஸ்ட்டு செயின் இங்கே இருக்குது, இந்த ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷேட் பண்ணதுக்கப்புறம் செயின் 2 பண்ணணும். செயின் 2 பண்ணிவிட்டு இப்போது இங்கே டபுள் க்ரோஷேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு பெட்டல், ஓகேவா. ஸோ இங்கேருந்து 2 செயின், அதே ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷேட், அண்ட் நெக்ஸ்ட் செயினில் ஒரு டபுள் க்ரோஷேட், 2 செயின் பண்ணி சேம் ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நமக்கு 10 சிங்கிள் க்ரோஷேட் இருக்கனால ஒரு பெட்டல் வந்து 2 செயினை ஆக்குப்பை பண்ணுது இல்லையா. ஸோ இந்த ரவுண்டில் வந்து நமக்கு 5 பெட்டல்ஸ் இருக்கணும். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் இருக்க செயின் ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு பண்ண மாதிரி 2 செயின் பண்ணணும், சேம் ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரோஷேட் பண்ணணும், அண்ட் அடுத்த செயினில் போய் ஒரு டபுள் க்ரோஷேட், செயின் 2, சேம் ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதுதான் வந்து செகண்ட் பெட்டல்.
ஸோ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க 3 பெட்டலும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 பெட்டல்ஸும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளோட ஒரு லேயர் தான் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் லேயர் வந்து நீங்கள் இதே கலரில் ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைன்னா இதில் இருக்க மாதிரி செகண்ட் லேயருக்கு வந்து வேறு கலர் ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் வந்து இந்த ப்ளூ கலர் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா செயின் 1 போட்டுட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டெய்ல் எண்ட் எல்லாத்தையுமே பேக் சைடு வந்து வீவின் பண்ணிவிடுங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லேயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் அந்த ஃபஸ்ட் லேயர் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இது இப்படி தான் இருக்கும். இது வந்து பேக் சைடு இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் லேயருக்கு என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன கலர் எடுத்திருக்கீங்களோ அதில் வந்து ஒரு ஸ்லிப் நாட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து உங்கள் ஹூக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் சைடு சொல்லியிருந்தேன் இல்லையா? பேக் சைடு இந்த ஃப்ளவர் வந்து இப்படி டேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து ஒரு பெட்டல், இது ஒரு பெட்டல் இல்லையா? ஸோ இதோட சென்டர் வந்து இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 இடமும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த இடத்துல இதுவும் இதுவும் இப்படி இதில் இன்சர்ட் பண்ணி அந்த புது கலரை வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா செயின் 3 வந்து பண்ணுறோம். 1 2 3. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு நம்ம திருப்பலை, அந்த பேக் சைடே தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் த்ரெட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு 2 பெட்டல்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அது ஜாயிண்ட் ஆகிற இடம் இங்கே ஒரு கேப் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டிச்சில் இப்படி 2யும் சேர்த்து இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு லூப் மாதிரி கிடைச்சிருக்கும் அந்த செயின் 3 வந்து. ஸோ இந்த லூப்பை எதுக்கு வந்து இப்போ இப்படி பண்ணுறோன்னா இந்த பெட்டல்ஸ் வந்து பேக் சைடு ஃபார்ம் ஆகுறதுக்காக இந்த லூப்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் இந்த பெட்டல்ஸை வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ அகெயின் வந்து 3 செயின்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2 பெட்டல்ஸோட ஜாயின் வந்து இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறப்போ இந்த மாதிரி சென்டரில் அந்த கலர்ஸ் வரும், அது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து 5 தடவை இந்த ஜாயினிங் மாதிரி பண்ணணும். ஓகேவா? ஸோ ரொம்ப சின்ன த்ரெட்டாக இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். ஸோ பார்த்து கவனமாக பண்ணுங்கள். ஸோ ஒரே கலரில் பண்ணுறப்பவும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பெட்டலோட சென்டருக்கும் செயின் 3 அந்த ஸ்பேஸ் போட்டு இந்த லூப் வர மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேலன்ஸ் வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து என்னோட லாஸ்ட் பெட்டலுக்கானது. ஸோ 1 2 3 4 and 5 இதுதான் 5. ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வரைக்குமே வந்து நம்ம ஃப்ளவரோட பேக் சைடில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டெய்ல் எண்ட்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டாக வீவின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா செயின் 3 ஸ்பேஸ், அதை வந்து ரீச் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த லூப்பில் இன்சர்ட் பண்ணுறோம், அப்படியே டைரெக்டாக இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து அது வழியாகவும் இதை வெளியே எடுக்கிறோம். ஸோ இப்போது யூஸ்வலாக என்ன பண்ணோம், அந்த பெட்டல்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு செயின் 2 பண்ணோம். இந்த ஸ்பேஸ்லேயே ஒரு டபுள் க்ரோஷே, சேம் ஸ்பேஸில் இன்னொரு டபுள் க்ரோஷே, அண்ட் செயின் 2 பண்ணுறோம். செயின் 2 முடிச்சுட்டு இதே ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஸோ இதுதான் நம்மளோட பெட்டல். ஸோ இந்த பக்கம் திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு இதை விட இது பெருசு, ஏன்னா இந்த லூப்பில் தானே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இதை விட இது பெருசாக தான் வரும். ஸோ இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு செயின் 3 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா,
இங்கே இருக்குது. ஸோ இதில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஸோ 2 செயின் பண்ணணும். 2 டபுள் க்ரோஷெட் இந்த செயின் ஸ்பேஸ்லேயே பண்ணுறோம். 1 2 ஸோ 2 டபுள் க்ரோஷெட் முடிச்சதுக்கப்புறம் 2 செயின் பண்ணுறோம். சேம் ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அங்கே 2 தனித்தனி செயினில் பண்ணதை இங்கே ஒரே லூப்பில் பண்ணுறோம். அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஸோ அவ்வளோதான். நான் 2 லேயரும் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு டெய்ல் எண்ட் எல்லாமே வீவின் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக பண்ணும்பொழுது செயின் 1 போட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணலை நான். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் நீங்கள் எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பேபி ட்ரெஸ்ஸஸ் பண்ணுறோம், இல்லை ஸ்வெட்டர் பண்ணுறோம், அந்த நெக் பொசிஷனை கவர் பண்ணுறப்போ ஒரு ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும். ஒரு பிளெயின் கலர்ஸில் பண்ணுறப்போ அந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் பேக்ஸு, கிளிப்பு அந்த மாதிரிலாம் அட்டாச் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மினியேச்சர் டைப்பில் பண்ணிவிட்டு ஸ்டெட் இருக்கு இல்லையா, அதோட இயர் பின் வந்து நம்ம இதில் சென்டரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய ஆர்னமெண்ட்ஸில் கூட இதை வந்து டீட்டெயிலிங்காக நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து எந்த ஹூக் சைஸ் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெட்டல்ஸோட சைஸு அண்ட் அந்த ஃப்ளவருமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் 3.5 mm ப்ளஸ் 4 ப்ளே காட்டன் யானில் பண்ணேன். ஸோ இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது 8 ப்ளே யான் அண்ட் 5 mm ஹூக் சைஸில் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லாவே பெருசாக இருக்குது. ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு ஸ்வெட்டர்லேயோ அட்டாச் பண்ணுற மாதிரி நல்ல பெருசாகவே வந்திருக்கு. ஸோ இன்னொன்று என்னென்னா, இப்போது சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த த்ரெட்டு வந்து இந்த ஃபஸ்ட் லேயரை விட செகண்ட் லேயர் வந்து இப்போ எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு 4 mm ஹூக்கில் பண்ணுறீங்கன்னா இதை வந்து 4.5ல பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ இதை விட சைஸ் வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் இது 2 லேயரோடு ஸ்டாப் பண்ணாமல் சேம் இதுக்கு என்ன பண்ணோமோ அதே தான் வந்து நம்ம இந்த பெட்டலுக்கு பண்ணுவோம். ஸோ அகெயின் இந்த 2 பெட்டலுக்கும் நடுவில் பண்ணிவிட்டு 3 செயின்ன்றது 4 செயின். ஏன்னா உங்களுக்கு சைஸ் பெருசாகிட்டே வருது இல்லையா. ஸோ அந்த ஸ்பேஸ்க்காக நம்ம ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிவிட்டு லேயர்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஒரு 3 லேயர் வரைக்கும் பண்ணுறப்போ இது இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு யூஸ்ஃபுல்லான கிளாஸோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.